இப்போ திமுக கூட்டணியில ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது. அதிமுக கூட்டணி இது வரைக்கும் அந்த ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. தெரியல, எங்களுக்கு எந்த தகவலும் வரல. இங்க நீங்க அதிமுக பொதுச்செயலர் அவர் எடப்பாடியார் போய் கேட்டீங்கன்னா தெரியும், எப்போ அனுப்புறாங்க, எப்போ பேச போறாங்க. அதே மாதிரி நமக்கு அவங்க எந்த கூட்டணியில தகவலும் வந்து வரல. கூட்டணியில இருந்த கட்சிகள் வந்து தொகுதி எண்ணிக்கை அதிகமா கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ம். நீங்க உங்க கூட்டணியில இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில எக்ஸ்ட்ரா தொகுதி கேட்பீங்களா? இல்ல, நான் ஏற்கனவே பல செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கேன், கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். 5 தொகுதி நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி வந்து சட்டம் வந்து சீர்கெட்டு போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தாவிக தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல சட்டம்? இல்ல, அது ரொம்ப நாளா அப்படித்தானே இருக்குது. அது நான் புதுசா சொல்லணுமா? நான் ஏற்கனவே இதை வந்து சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. பொதுக்கூட்டத்துல எல்லாத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். விஜய் மேல அவதூறு பரப்புறா, அது மக்கள் மேல பரப்புற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. எப்படி பாருங்க? தெரியல, அது அவருடைய கருத்து, அவ்வளவுதான்.